குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 30ஆம் நாள், இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை பெற்றுள்ளது. கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகுவும் சூரியனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு நல்ல அறிவாற்றல் வெளிப்படும். வேலைகள்ல அவசரத்தன்மை மிகுந்து காணப்படும். பேச்சில் கவனமாக பேசுங்க. வாக்குவாதம் பண்ணாம இருங்க. வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்திடுங்க. கண் வாய் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விளையாட்டு துறையில ஆர்வம் அதிகமாக இருக்கும். இசை, மேடை பேச்சு, கற்பனை, கவிதை இதுல எல்லாமே இன்னைக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். சிறு தூர பயணம் செல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தைரியமான நபராக இன்னைக்கு இருப்பீங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண்ணை, டிராவல்ஸ், வீடு வாடகைக்கு விடுறது, தோட்டம் இது சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக நடக்கும். தாய் மனதளவுல சிறு வருத்தத்தோடு இருப்பார். விவசாயம் சுமாராக இருக்கும். உயர்கல்வியில இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்கும். குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மாமனார் தந்தை வழி உறவுகளோடு ஏதாவது சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. மனம் புத்தி இது ரெண்டுமே இன்னைக்கு போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். மந்தம் வேகம் இது ரெண்டுமே கலந்த நபராக இன்னைக்கு இருப்பீங்க. நோய் தீவிர நிலையை அடையும். கடன், எதிரி, வழக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியே போறவங்க ஹெல்மெட் அணிஞ்சு போங்க. எதுலையுமே கவனமா இருங்க. விளையாடுறவங்களும் கவனமாக விளையாடுங்க. வீண் வம்புக்கு போகாம இருங்க, இல்லைன்னா அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். தாய் மாமா உடல்நல பாதிப்பு ஏற்படலாம், இல்லைன்னா அவரோடு பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு அழகிய வரன் கிடைக்கும். படித்த குணமுள்ள வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில் நல்லபடியாக இன்னைக்கு போகும். நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் மேல வீண் பழிகள் யாராவது சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்கும். வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கோவில் சொந்தமான வேலைகள்ல நீங்க பங்கெடுத்துக்குவீங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புனித யாத்திரை எங்கேயாவது போயிட்டு வாங்க. வாரிசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு தொழில் நல்லபடியாக போகும். அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் நல்லா போகும். மாமியாரோடு இணக்கமாக இன்னைக்கு இருப்பீங்க. மூத்த சகோதரரோடு ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். அவரோடு நீங்க போராட்ட குணத்தோட பழகுவீங்க. லாபம் குறைவாக இருக்கும். அரசியல் ஈடுபாடுல குழப்பங்கள் நிறைய இருக்கும். 2ஆம் திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா 2ஆம் திருமணம் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள், மருமகன், மருமகள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கு உடல்நல கவனம் தேவை. அரசு துறை, அரசியல் இந்த மாதிரி துறைகள்ல இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விலை மதிப்பற்ற பொருட்களை கவனமா பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பால தண்டாயுதபாணி. ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு அவசரத்தன்மை மிகுந்து காணப்படும். வேகமும் நிறைய இருக்கும். உங்கள் மீது சந்தேகம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் குடும்பத்தினால விரயங்கள் அதிகமாகலாம். தேவையற்ற வாக்குறுதிகளை தந்து அப்புறம் நீங்க செய்ய முடியாம கஷ்டப்படுவீங்க. அதனால வாக்குறுதிகளை தராதீங்க. தனவரவு வந்தாலும் செலவுகளும் அதிகமாகும். வாய், கண் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரர் மந்தமாக இருப்பார்.
மனம் ஒரு சஞ்சல நிலையிலேயே இன்னைக்கு இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் எல்லாத்துலயுமே உண்டு. இசை ஆர்வம் மிகுந்து காணப்படும். தைரியம் நிறைய இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அதுல கொஞ்சம் போராட்டமான காலமா இருக்கு. வீடு வாகனங்கள் இதுல பழுதுகளோ இல்ல பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுப நிகழ்வுகள் நடக்கும்போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் மிகவும் சுமாராக இன்னைக்கு போகும். பண்ணை வேலைகள்ல கால்நடைகளுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டே இருப்பாங்க. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் வேகம் கூடி இருக்கும். இன்னைக்கு வேகமா முடிகிற மாதிரி இருக்கும். மாமனார் தந்தை வழி உறவுகள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனம் புத்தி இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அவசர நிலை இன்னைக்கு இருக்கும். போட்டிகள்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் நோய் வழக்கு எதிரி இது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து வெளிவந்துருவீங்க. தாய் மாமா நலமுடன் இருப்பார். சட்ட நடவடிக்கைகள்ல இருந்து விடுபட்டுருவீங்க. உங்கள் மீது இருந்த சந்தேகம் மதிப்பு குறைவு இதெல்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு நீங்கும். திருமணம் காலதாமதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது குழந்தைக்கு மாசமா இருக்கீங்கன்னா நீங்க கவனமா இருக்கணும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக போகும். நண்பர்கள் வழியில உதவிகள் தாமதமாக வரும். பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் காலதாமதமாகும். ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். நீங்காத பகை துன்பம் இது எல்லாமே நீங்கி வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க. உயில் சம்பந்தமான சொத்துகள் உங்கள் பெயருக்கு மாறி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்சூரன்ஸ் பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சு அதற்குள்ள பணமும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை நலமுடன் இருப்பார். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு போறதுக்கு யோகமான காலமா இன்னைக்கு இருக்கு. புனித யாத்திரை எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. கோவில் வேலைகள்ல சிறப்பாக நடத்துவீங்க. தொழில் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். பலவித குளறுபடிகள் தொழிலில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் சம்பந்தமான பிரச்சனைகளும் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாமியாரோடு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபம் வருவதுல சிறு பிரச்சனைகள் உண்டு. மூத்த சகோதரருக்கு ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும். 2ஆம் திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அதுல பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காததுனால அது சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகரிக்கும். பணம் அதிக விரயமாகும். தேவையற்ற ஐடியாக்கள்னால பண செலவு அதிகமாகும். இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நல்ல சிந்தனை இருக்கும். அமைதியாக இருப்பீங்க. பண வரவு வருவதற்கு தாராளமாக இன்னைக்கு பணம் கிடைக்கும். குடும்பம் மேன்மையான நிலையில இருக்கும். பேச்சுகளில் இனிமையான பேச்சுகள் உண்டு. அடிப்படை கல்வி படிக்கிறீங்கன்னா நீங்க ஆர்வமா படிப்பீங்க. அதுல தைரியமாக எதையாவது செஞ்சுட்டு பின்விளைவை நினைச்சு வருத்தப்படுவீங்க. அதனால எந்த செயலும் செய்யும் போது யோசிச்சு பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. ஆபரணங்களை கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. சிறு தூர பயணம் இடமாற்றம் இதெல்லாம் போறீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எழுத்து துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். விளையாட்டுல இருக்கிறவங்களும் கவனமாக விளையாடுங்க. இல்லைன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ஒரு போராட்டமான காலமா இன்னைக்கு இருக்கும். சுப நிகழ்வுகள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குற்றச்சாட்டுகளுக்கு எதிரே போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தாய்க்கு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அம்மாவோடு ஏதாவது சண்டைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது வரலாம். குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்துகள் உங்கள் பெயருக்கு மாறி வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பரம்பரை பதவி உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மனம் புத்தி இதெல்லாமே இன்னைக்கு லேசாக உணர்வீங்க. ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். குடும்ப செலவு அதிகரிக்கும். இல்லைன்னா குடும்பத்துல யாருக்காவது உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய் மாமாவோடு பிரச்சனைகள் வரலாம். சந்தேகம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் நல்லபடியாக நடந்து முடியும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு நல்லபடியாக வேலை நல்லா நடக்கும். டுட்டோரியல் எக்ஸாம் சென்டர் இதெல்லாம் கூட்டு தொழிலா செய்றீங்க, பார்ட்னர்ஷிப்ல பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். பயணம் நல்லபடியாக இருக்கும். பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்காத எதிரிகள்னால பகை இருந்துச்சுன்னா அதுல இருந்து இப்ப விடுபட்டுருவீங்க.
மனம் வந்து கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கும். வீண் பழி உங்க மேல சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை உடல் நலத்துல கவனம் தேவை. 3வது முறையாக யாராவது கர்ப்பிணிகளா இருக்கிறீங்கன்னு சொன்னா அவங்களும் கவனமாக இருக்கணும். கோவில் வேலைகள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோவில் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வுக்காக நிறைய போராடுவீங்க. ஆனா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். தொழில்ல கவனமாக இருங்க. அரசு பணி உத்தரவுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதிகார பதவிகள்ல இருக்கிறவங்க வந்து கவனமா செயல்படுங்க எந்த ஒரு செயல்லையும். வியாபாரத்துல வேலை செய்யறவங்க கவனமா இருக்கணும். நிர்வாகத்திறன்லையும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது குளறுபடிகள்னால உங்க வேலை பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபம் வந்து கொஞ்சம் கால தாமதமாக வரும். மூத்த சகோதரர் அறிவாளியா இருப்பாரு. ஆனால் கொஞ்சம் இன்னைக்கு மந்தமாக சோம்பலாக உணர்வாரு. முகத்தில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண விரயம் அதிகமாகும். அவசர செயல்கள்னால பண விரயங்கள் அதிகமாகலாம். காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா விளையாடுங்க. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, பூர்வீகம் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனம் வந்து அமைதியின்றி இன்னைக்கு இருப்பீங்க. தன வருவாய் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேச்சுல இன்னைக்கு அனல் பறக்கும். அந்த அளவுக்கு கோபம் இன்னைக்கு நிறைய இருக்கும். இசை, பேச்சு, கற்பனை, கவிதை இதுல எதுவுமே ஆர்வம் இல்லாம இருப்பீங்க. இளைய சகோதரத்திற்கு தந்தையுடன் பிரச்சனைகள் வந்தாலும் வரலாம். விளையாட்டு விளையாடும் போது கவனமாக விளையாடுங்க. தைரியம் குறைவாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. வீடு, மனை, வண்டி இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமா இருக்கு. மேற்படிப்பு படிக்கிறவங்க நல்லபடியாக படிப்பீங்க. குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. தாய் நலமுடன் இருப்பார். தாயின் ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மன சஞ்சலம் நிறைய இருக்கும். பூர்வீக சொத்து தாமதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. மாமனார், தந்தை வழி உறவுகளோடு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இடுப்பு சம்பந்தமான பிரச்சனையில இருக்கிறவங்க அது வந்து இப்ப சரியாகிடும். கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போ வந்து குணமாகிடும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் உங்க மேல இருந்ததுன்னா அதுல இருந்து வெளிவந்துருவீங்க. நோய், விரயம், வழக்கு, எதிரிகள் தொல்லை இது எல்லாத்துலயும் இருந்துமே ஓரளவு வெளிவந்துருவீங்க. தாய் மாமாவுடன் இணக்கமாக பழகுவீங்க. அவரும் நல்லா இருப்பார். திருமணம் வந்து சீக்கிரமாகவே நடந்து முடிந்துவிடும். கூட்டு தொழில் நன்றாக அமையும். நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பயணத்துல போறவங்க இனிதான பயணம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயுதங்களுக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது கவனமா வேலை செய்யுங்க. நீருக்கு பக்கத்துல வேலை செய்யும் போதும் கவனமாக இருக்கணும். உடல் நலனில் கவனம் அவசியம் தேவை. நோய் ஏதாவது இருக்குதுன்னா அது தீவிரமடைறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலையில வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயில் சம்பந்தமான சொத்துகள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீண் பழி ஏதாவது உங்க மேல சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தையின் உடல் நலன்ல கவனம் அதிகமாக தேவை. கண் சம்பந்தமான பிரச்சனை, இதய நோய் இதெல்லாம் ஏற்படலாம். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிகார பதவியில இருக்கிறவங்க கவனமா செயல்படுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. தொழில்ல சிறு மந்தம் இருக்கும். அறிவுபூர்வமான கற்றுத்தரும் வேலைகள்ல வந்து இன்னைக்கு வேகமாக நடக்கும். அதுல லாபமும் அதிகமாக இருக்கும். அரசு பணி வருவதற்கு உத்தரவு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். நிர்வாக திறன்ல சிறு குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாப பங்கு வருவதுல அவசர நிலை இருக்கும். மூத்த சகோதரத்திற்கு எந்த வேலையிலும் அவசரமாக செயல்படுவார். முகத்தில் மூத்த சகோதரருக்கு ஏதாவது காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில்னால விரயங்கள் அதிகமாகலாம். வியாபாரம் சம்பந்தமான விரயங்கள் அதிகமாகலாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு வேகமும் மந்தமும் கலந்த உணர்வாக இருப்பீங்க. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் உண்டு. பணவரவு வருவதற்கு குறைவாக வாய்ப்பு உள்ளது.
பேச்சில் நிதானம் தேவை. எதையுமே பேசிட்டு அப்புறமா அதை யோசிக்காதீங்க. வாய், கண் இது சம்பந்தமான விஷயங்கள்ல அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கல்வி, கலை இதுல பிரச்சனைகள் வரலாம். ஆர்வமின்மையாக இருப்பீங்க. வெற்றி நிறைய உண்டு. தைரியம் இன்னைக்கு நிறைய இருக்கும். இளைய சகோதரர் அறிவாளியாக இருப்பார். ஆபரண யோகம் உண்டு. வேலையாட்கள் தகுந்த வேலையாட்கள் கிடைப்பாங்க. இடமாற்றம், குறுகிய தூர பயணம் இதனால நன்மையான விஷயங்கள் நடக்கும். விளையாட்டுல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாயால் ஆதரவு இன்று குறைவாக உள்ளது. வண்டி, வீடு இதுல பழுதுகள் ஏற்பட்டு அதனால் விரயங்கள் வரலாம். உயர்கல்வியில ஆர்வமின்மை அதிகமாக இருக்கும். வியாபாரம் சுமாராக போகும். குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது நிறைய சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தோட்டம் விஷயங்கள்ல விளைச்சல்கள் குறைவாக இருக்கும். குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்துகள் உங்களுடைய பெயருக்கு மாறி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனம், புத்தி இன்னைக்கு தெளிவான நிலையில இருக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். போட்டி தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்த நபர் மீண்டும் உங்களோடு ஒன்று சேருவார். பல், எலும்பு, கால் இது சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள் வரலாம். சிறு அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் பேச்சு எடுக்கிறீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகும். கூட்டு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும். நண்பர்களுடன் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெருப்புக்கு பக்கத்துல, ரசாயனத்துக்கு பக்கத்துல, விஷ இதுகள்கிட்ட இருந்து எல்லாம் கவனமாக இருக்கணும். பாதுகாப்பா இருங்க. நோய் ஏதாவது இருக்குன்னா அது தீவிரமடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயில் சம்பந்தமான வழக்குகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தந்தை நலமுடன் இருப்பார். கொஞ்சம் சோர்வாக உணர்வார். பதவி உயர்வு வர்றதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். வெளிநாடு போறதுக்கும் கொஞ்சம் காலதாமதமாகும். வாரிசு வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் இழுபறி நிலையிலேயே இருக்கும். தொழில் வேலைகள்ல அவசரம் அதிகமாக இருக்கும். அதிகாரம் கூடுதலாக இன்னைக்கு இருக்கும். வியாபாரத்துல நிதானமா இருங்க. எதுவும் அவசரப்படாதீங்க. மாமியாரோடு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிர்வாகத்திறன் மேம்பாடாக இருக்கும். லாபம் இன்னைக்கு நிறைய இருக்கும். மூத்த சகோதரர் தந்தையுடன் இணக்கமாக இருப்பாரு. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் யாரிடமிருந்தும் கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கலைகள் கற்றுத்தரும் விதத்துல ஏதாவது விரயங்கள் அதிகமாகலாம். வண்டி, வீடு இதுல ஏதாவது பழுதுகள் ஏற்பட்டு அதனால விரயங்கள் அதிகமாகலாம். தூக்கமின்மை ஏற்படும். சோர்வாக இருக்கும். நீர் நோய்கள்னால மருத்துவ விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, உஷ்ண நோய் சம்பந்தமான விஷயங்கள் வரலாம். கண், இதயம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தன வரவு இன்னைக்கு அமோகமா இருக்கு. குடும்பத்துல மேன்மையான நிலை இருக்கும். பேச்சில் இனிமையான பேச்சுகளை பேசுவீங்க. கலை, கல்வி இதுல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். தைரியம் குறைவாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் வருவதற்கு காலதாமதமாகும். இளைய சகோதரர் கொஞ்சம் சோம்பலாக உணர்வார். விளையாட்டுல வெற்றி வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லபடியாக படிச்சு நிறைய மார்க்ஸ் வாங்குவீங்க. சுப நிகழ்வுகள் வீட்டுல நடந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. வீடு, வாகனம், மனை இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகமான காலமா இருக்கு. வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். குற்றம் சுமத்தியவர்களே உங்களை பார்த்து இன்னைக்கு வியந்து போவாங்க. அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இருக்கும். தாய் நலமுடன் இருப்பார். தாயின் ஆதரவு உங்களுக்கு எல்லாத்துலயுமே இருக்கும். குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை, மாமனார் வழி உறவுகளோடு நல்ல முறையில பழகுவீங்க. மனம், புத்தி இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். தெளிந்த சிந்தனை உண்டு. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆயுதங்களுக்கு பக்கத்துல, நீருக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது கவனமா பார்த்து வேலை செய்யணும். அடிக்கடி இரத்த காயங்கள் ஏற்படலாம். எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன், நோய், வழக்கு, எதிரி இந்த மாதிரி தொல்லைகள் எல்லாமே தீவிரமடைறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சந்தேகம், கருத்து வேறுபாடு இந்த பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் பேசுறீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள், இடைஞ்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செட் ஆகாம இருக்கும். இரண்டாவது குழந்தைக்கு மாசமா இருக்கீங்கன்னா கவனமா பார்த்து இருங்க. பயணங்கள்ல போறவங்களா இருக்கிறீங்கன்னா கவனமா பார்த்து போயிட்டு வாங்க. நண்பர்களிடமும் கவனமாக இருக்கணும். பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயுமே கவனமாக இருங்க. ஆயுள் இன்னைக்கு தீர்க்கமாக இருக்கும். நோய் ஏதாவது ஒண்ணு குணமாகிறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகும். வேலையில சிறு சிறு இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படும். இதனால வேலை வேலை வேகமாக நடந்து முடிஞ்சிரும். கொஞ்சம் கூடுதலான காலம் ஆகும்.
உயில் சம்பந்தமான சொத்துகள் வர்றதுக்கு காலதாமதமாக இருக்கும். இன்சூரன்ஸ், பென்ஷன் இதுல எல்லாமே பண வரவுகள் வருவதற்கும் தாமதமாகும். தந்தையுடன் சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு முகத்துல ஏதாவது காயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 3வது குழந்தைக்கு மாசமா இருக்கீங்கன்னா கவனமாக இருங்க. வெளிநாடு போறதுக்கு யோகமான காலமா இருக்கு. தொழில் நல்லபடியாக நடக்கும். ஆயுள் காப்பீடு வேலை நல்லபடியாக நடக்கும். பிற்கால சேமிப்பு சம்பந்தமான வேலைகள் நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். பாஸ்போர்ட் வேலைகள் நல்லபடியாக முடிஞ்சு நீங்க சீக்கிரமா வெளிநாட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. லாபம் நிறைய இருக்கும். இளைய சகோதரர் வழியில செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசியல் ஈடுபாடுகள்ல மந்தமான ஒரு நிலை இன்னைக்கு இருக்கும். 2வது திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். கடன், நோய், எதிரிகள், வழக்கு இதுல ஏதாவது போராட்டம் நிறைய இருக்கும். இது சம்பந்தமான விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமின்மையினால சோர்வாக உணர்வீங்க. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, ஒளி கிரகங்களோட பார்வையினால பல மேன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். பண வரவு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். பேச்சுல யோசிச்சு பேசுங்க, நிதானமா பார்த்து பேசுங்க. கல்வி, கலை இதெல்லாம் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். தைரியம் நிறைய இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இளைய சகோதரர் நலமாக இருப்பார். எழுத்து துறையில முன்னேற்றம் அதிகமாக உண்டு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லபடியா படிச்சு நிறைய மார்க்ஸ் வாங்குவீங்க. வீடு, வாகனம், மனை இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகமான காலமா இருக்கு. வீட்டுல சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். வியாபாரம் நல்லபடியாக போகும். பண்ணை வேலைகள்ல லாபம் நிறைய இருக்கும். தாய் நலமுடன் இருப்பார். குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா கவனமா பார்த்து இருங்க. ஆயுதம், நீர் இதுக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது கவனமா வேலை செய்யணும். மாமனார், தந்தை வழி உறவுகளோடு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் பெரிதாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மனம், புத்தியில ஒரு வில்லங்கமான யோசனைகள் நிறைய வரும். தந்தை உடல் நலத்துல பாதிப்புகள் வரலாம். எலும்பு, கண், இதயம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உஷ்ண நோய் ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விஷ ஜந்துகளிடம் கவனமாக இருங்க. விலை உயர்ந்த பொருட்களை பறிகொடுக்க நேரும். கவனமா எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. மேன்மையான நல்ல குணமுள்ள வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. படித்த அறிவார்ந்த வரனாகவும் அவர்கள் இருப்பார்கள். திருமணத்தில் கொஞ்சம் காலதாமதமாகும். கூட்டு தொழில் நல்ல முறையில நடக்கும். நண்பர்கள் வழியில உதவிகள் கேட்ட நேரத்தில் கேட்ட முறையில் கிடைக்கும். பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முகத்துல ஏதாவது அடிப்படவோ காயம் ஏற்படவோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கவனமா இருங்க. கண், ஹார்மோன் இது சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயில் சொத்து வழக்குகள் ஏற்படலாம். நீங்காத பகையோடு போராட்டம் நிறைய இருக்கும். தந்தை நலமுடன் இருப்பார். 3வது குழந்தைக்கு மாசமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3வது குழந்தை நல்ல முறையில பிறக்கும். கோவில் வேலைகள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்துக்குவீங்க. அதுல நீங்க நிறைய கலந்துக்குவீங்க. வெளிநாடு செல்வதற்கு யோகமான காலமா இருக்கு. தொழில் நல்ல முறையில இருக்கும். அரசு பணி உத்தரவுகள் விரைவிலேயே வரும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். மளிகை கடை, மீன், காய்கறி, பழம் இந்த வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா நடக்கும். தோட்டப்பயிர் விளைச்சலும் நல்லபடியாக இருக்கும். கால்நடை சம்பந்தமான வேலைகளும் நல்லபடியாக நடக்கும். லாபம் குழந்தைகள் வழியில, பூர்வீக சம்பந்தமான வழியில, பிரிந்து சென்ற நபர்கள்னால ஆன்மீக செலவுகள் இது சம்பந்தமான வழிகள் எல்லாமே லாபமான செலவுகள் இருக்கும். தூக்கமின்மை அதிகமாக இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு பண விரயம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, மனம் ஒரு சஞ்சல நிலையிலேயே இன்னைக்கு இருக்கும். தொழில் குறித்த விரக்தி நிறைய இருக்கும். தனவரவு நிறைய வரும். குடும்பமும் நல்ல முறையில இருக்கும். கல்வி, கலை இதிலெல்லாம் ஆர்வம் மிகுந்து காணப்படும். பேச்சில் இனிமையான நிலை இருக்கும். அறிவார்ந்த பேச்சுகள் நிறைய பேசுவீங்க.
இளைய சகோதரர் நலமுடன் இருப்பார். விளையாட்டுல ஆர்வம் மிகுந்து காணப்படும். வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தைரியமும் நிறைய இருக்கும். இசை ஆர்வம் அதிகமாக காணப்படும். எழுத்துத்துறையில முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். வீடு வண்டி இதெல்லாம் வாங்குறப்ப கவனமா பார்த்து வாங்குங்க. பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வண்டிகள்ல அடிக்கடி பழுதுகள் ஏற்படலாம். உயர்கல்வியில பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுப நிகழ்வுகள் நடக்கும்போது அதில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பண்ணை வேலைகள் செய்யறவங்களுக்கு கால்நடைகளுக்கு உடல்நல குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம். குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாததுனால மருத்துவமனைக்கு போகிறதுக்கு நேரிடலாம். பூர்வீகத்துல தொழில் தொடங்குவதற்கு பிரச்சனைகள் அதிகமாகும். பூர்வீகத்துல மதிப்பு மரியாதை இதெல்லாமே குறைவாக இருக்கும். மனம் புத்தியில விரக்தியான ஒரு நிலை, ஏமாற்றமான ஒரு நிலை இதெல்லாம் இருக்கும். தலை சம்பந்தமான பாதிப்புகள் வரலாம். கால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தோள்பட்டை பாதிக்கப்படலாம். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண செலவு அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனை ஏதாவது ஒண்ணு ஓடிட்டே இருக்கும். திருமணத்துல அவசரப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. கூட்டு தொழில்ல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களுடன் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலையில வீண் அலைச்சல்கள் இடைஞ்சல்கள் இது எல்லாமே உண்டு. மனம் ஒரு தடுமாற்ற நிலையிலேயே இன்னைக்கு இருக்கும். உயில் சொத்துகள் உங்கள் பெயருக்கு மாறி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீகத்துல தந்தைக்கு பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்கும். கோவில் வேலைகள்ல முழு ஈடுபாடு எடுத்து செய்வீங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்ல பல பிரச்சனைகள் வரலாம். தொழில்ல கவனமா இருங்க. தேவையா காயங்கள் விபத்துகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாமியாரோடு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா மாமியாருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். இரண்டாம் திருமணம் பேசுறீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா திருமணம் ஆயிருச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. நல்ல தூக்கம் இருக்கும். நோயின் நிலை அறிந்து தகுந்த மருத்துவமும் உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வையால செழிப்பாக இருக்கிறீங்க. தனம் குடும்பம் பேச்சு இது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். கலை கல்விகள்ல ஆர்வம் மிகுந்து காணப்படும். இளைய சகோதரத்திற்கு வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணும்னு அறிவுறுத்துங்க. ஏதாவது காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையாட்களுக்கு உங்களோட தொழில்ல இருக்கிறவங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விளையாட்டிலும் கவனம் தேவை. காயம் ஏற்படலாம். வண்டி வீடு இதுல பழுதுகள் ஏற்படலாம். தந்தைக்கு பிரச்சனை உடல்நல பிரச்சனைகள் வரலாம். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருங்க. உயர்கல்வியில சிறு பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய்க்கு உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை தாமதம் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதுல பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். அடிக்கடி விபத்து ஏற்படலாம். இரத்த காயம் ஏற்படலாம். முகப்பகுதிகளில் காயங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்க. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிதாகலாம். பூர்வீகத்தில் வரன் கிடைக்கும். பெரிய குடும்பத்து வரன் கிடைக்கும். திருமணத்தில் சிறு காலதாமதமாகும். கூட்டு தொழில்ல சிறு மந்தம் இருக்கும். நண்பர்கள் வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் காலதாமதமாகும். உடல் நலனில் கவனம் தேவை. நோய் விரயங்கள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள்னால பண செலவு அதிகமாகும். அவஸ்தை நிறைய இருக்கும். ஆனா மீண்டு அதுல இருந்து வந்துருவீங்க. தந்தைக்கு வாகனங்கள்ல கவனம் தேவை. சிறு சிறு இரத்த காயங்கள் அப்பப்ப ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வெளிநாடு செல்ல போராட்டம் நிறைய வேண்டியதாக இருக்கும். இறை சார்ந்த தொழில்கள் நல்லபடியாக நடக்கும். அதிகார பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும். மாமியாருடன் பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபம் வரும். மூத்த சகோதரர் நல்லா இருப்பாரு. அரசியல் ஈடுபாடுகள்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்தவர்களிடமிருந்து கிடைக்கும். மருத்துவ விரயங்கள்னால பணச்செலவு அதிகமாகும். தூக்கமின்மை சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.
மகர ராசி அன்பர்களே, தெளிவும் புத்துணர்ச்சியும் நிறைந்த நபராக இன்னைக்கு இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளோருக்கு வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணும். இல்லைன்னா சிறு சிறு காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சண்டை பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். விளையாட்டில் இருக்கிறவங்க கவனமா விளையாடுங்க. கால் பகுதிகளில் கவனம் தேவை. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட தொழில்ல வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிதாகும். பண்ணை விவசாயம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் நல்லா பண்ணுவீங்க. விவசாயமும் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். இது மூணுலயுமே குடும்பத்தினரின் ஆதரவு அதிகமாக இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள்னால மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும். வீடு, வாகனம் இதுல பழுதுகள், சிறு சிறு பழுதுகள் ஏற்படலாம். குழந்தை தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா கவனமா இருங்க. தந்தை, மாமனார் வழி உறவுகளோடு சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனம், புத்தி ரெண்டுலையுமே அவசர நிலை இன்னைக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு முகத்தில் ஏதாவது காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்த்து கவனமா விளையாடுங்கன்னு அறிவுறுத்துங்க. நரம்பு, தோள்பட்டை இது சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். தாய்க்கு விரயங்கள் அதிகமாகலாம். எதிரிகளால் பிரச்சனை தாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா நோய் சம்பந்தமான பிரச்சனைகள்னால தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் வரலாம். உறவில் வரன் அமையும். அழகிய வரன் கிடைக்கும். மனைவிக்கு சிறு மன சஞ்சலம் இருக்கும். கூட்டு தொழில்ல நன்றாக நடக்கும். விபத்துகள்ல கவனமாக இருங்க. நோயினால் அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எப்பயும் கவனமாக போங்க. பிரச்சனைகள் முற்றி பின் இறுதியில தீர்வுகள் நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். தந்தைக்கு எலும்பு, கால், கண், இதயம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் வேலையிலையுமே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் பண்றீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும். மதிப்பு, மரியாதை கூடும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். பாஸ்போர்ட் வேலைகள் வேகமாக முடியும். லாபம் வருவதில் கொஞ்சம் காலதாமதமாகும். மூத்த சகோதரருக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். இரண்டாம் திருமணத்துல மனம் சம்பந்தமான பிரச்சனைகள்னால நீங்க பிரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்ல நிம்மதியான தூக்கம் இன்னைக்கு உண்டு. மருத்துவ விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். கும்ப ராசி அன்பர்களே, பலவித யோசனைகள் உங்கள் தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். குடும்பத்துக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் உண்டு. தன வருவாய் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கால், எலும்பு, கண் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேச்சுல கடுமையான பேச்சுகள் பேசுவீங்க. கவனமா பேசுங்க. இளைய சகோதரர் கொஞ்சம் சோம்பலாக இன்னைக்கு இருப்பாரு. விளையாட்டுகள்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். இசை ஆர்வம் குறைவாக உள்ளது. உயர்கல்வியில படிக்கிறீங்கன்னா ஒரு போராட்டமான காலமா இருக்கும். தாய்க்கு முகப்பகுதிகள்ல கவனம் அதிகமாக தேவை. குழந்தை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். பிரிந்து சென்ற நபர் மீண்டும் உங்களோடு சேருவார். அதனால் மகிழ்ச்சி நிறைய இருக்கும். நீர் நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகும். தாய்மாமா நலமுடன் இருப்பார். சந்தேகம், கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்கு வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போகணும். காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோய் ஏதாவது இருக்குதுன்னா அது பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை நலமுடன் இருப்பார். அவருடைய ஆதரவு உங்களுக்கு முழுதாக கிடைக்கும். கோவில் வேலைகள்ல உங்களை முழுசா ஈடுபடுத்திக்குவீங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புனித யாத்திரை எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. வெளிநாடு போறதுக்கு யோகமான காலமா இருக்கு. மீன், நீர், காய்கறி, பழம் இது சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக போகும். வியாபாரம் இன்னைக்கு மந்தமாக இருக்கும். மாமியாரோடு இன்னைக்கு மனதளவில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபம் இன்னைக்கு நல்லபடியாக வரும். மூத்த சகோதரரும் நல்லபடியில இருப்பாரு. அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இரண்டாம் திருமணம் பண்றீங்கன்னா உங்களுக்கு அதுல வெற்றிகள் உண்டு. செலவுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே உங்க தலைமையில விழறதுனால உங்களுக்கு சிரமங்கள் அதிகமாகலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். மீன ராசி அன்பர்களே, நோயினால கஷ்டங்கள் நிறைய இருக்கும். எதிரி, வழக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க. பணவரவு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். பேசும்போது நிதானமா பார்த்து பேசுங்க. எதுலையுமே நிதானம் தேவை.
குடும்பத்துக்குள்ள சிறு சிறு சலசலப்பு வரும். வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தைரியமும் நிறைய இருக்கும். இளைய சகோதரருக்கு உடல் நலன்ல பாதிப்புகள் இருக்கலாம். இல்லைன்னா அவருக்கு ஏதாவது வேறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண்ணை, வாடகை வசூல் பண்ற வேலைகள், இதுல எல்லாமே வர்ற காசு உங்க குடும்பத்தினருக்கு நேரா போகும். வியாபாரம் நல்லா இருக்கும். இன்னைக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உயில் சம்பந்தமான சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆயுதங்களுக்கு பக்கத்துல கவனமாக இருங்க. விரய செலவுகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். திருமணம் குறித்த பிரச்சனைகள் பெரிதாகலாம். கூட்டு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் பெரிதாக இருக்கும். நண்பர்களுடன் பிரச்சனைகள், சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயுள் இன்னைக்கு தீர்க்கமாக இருக்கும். உயில் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் வேலையில இருக்கும். அதெல்லாம் பின்னாடி சரியாயிடும். வீண் பழிகளிலிருந்து வெளிவந்துருவீங்க. தந்தை மனம், உடல் இது ரெண்டுலயுமே ஒரு தொய்வான நிலையில இருப்பாரு. வெளிநாடு செல்வதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். கோவில் வேலைகள் கொஞ்சம் இழுபறி நிலையில இருக்கும். தொழில், வியாபாரம் இது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக போகும். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடும். லாபம் அதிகமாக வரும். வாகன பழுது இல்லைன்னா விபத்துனால விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.